ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ்லி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் கற்றுட்டு செய்ய ஆரம்பிங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட வேறு எதுவுமே இல்லைனா கூட இது செஞ்சு நம்ம சமாளிச்சிடலாம் அன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணக்கு, என்ன கணக்குனா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுலில் நான் 2 ஃபுல்லாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். சரியா, 2 கப் ஃபுல்லாக. ஸோ இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த தண்ணியே இந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். இதுக்கு அளவு கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றினா தான் அந்த மாவு நல்லா வந்து வெந்த வரும். ஸோ இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீட்டாக அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி மொத்தமாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். இந்த தண்ணிக்கும் அளவுலாம் கிடையாது. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன ஷேப்ஸ் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவில் வந்து நம்ம பிசைஞ்சோம்ல, அப்போ சுடு தண்ணியில் சூடு கம்மியாக இருந்துச்சு, இல்லை பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு இருந்தீங்கன்னா, இங்கே போட்டதும் இந்த சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது அது கரைஞ்சி ஒரு கஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஸ்பூன் வச்சு, கையில் பிசைய முடியாதுல்ல, ஸோ ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அது வெந்திருக்கும் சுடு தண்ணியில். ஸோ இதுலேயும் அது கரையாமல் இந்த மாதிரி ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ பொறுமையாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேகட்டும் நல்லா. ஸோ இதில் எவ்வளோ நேரம் வேகுதோ அந்தளவுக்கு நம்மளோட கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தாராளமாக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை செய்யும் போது 2 வகையாக செய்வாங்க. ஒன்று இந்த பேக்கெட் மில்க் இருக்குல்ல, பசும்பால், ஏதாவது ஒரு மில்க் வச்சு செய்வாங்க. இன்னொன்று வந்து தேங்காய் பால் வச்சு செய்வாங்க. அது ஏன் அந்த மாதிரி 2ஆக செய்கிறாங்களோ நான் சொல்கிறேன். இப்போது கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ஒட்டலை. இது கரெக்டான ஸ்டேஜ், ஓகேவா? ஸோ இந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக நம்மளது அந்த ஷேப் மாறாமல் உடையாமல் வரும். ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து வெள்ளை பாகு காய்ச்சணும். பாகு எடுக்க தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சா போதும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கும் போது நான் வந்து வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு வந்து நான் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்தேன்ல, ஸோ இதில் வந்து 1லேருந்து ஒரு 1.5 கப்பு இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து ஏதாவது தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். சரியா, ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப இந்த பேனில் தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை தான் நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து அந்த பால்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கண்டிப்பாக அகெயின் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இதில் வேகணும். இதில் எவ்வளோ நேரம் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த பால்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்வீட்னஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இதில் ஒரு 7 to 10 மினிட்ஸ் கூட தாராளமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சரி, இல்லை தட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ அதையும் நான் போட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவலையும் நான் இதுலேயோ சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாலும் சரி, பால் ஊற்றி செஞ்சாலும் சரி, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இது வரைக்கும், இதுக்கப்புறம் தான் கடைசியாக மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கலந்து வச்சு அதையும் இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறது மூலயமா உங்களோட அந்த பாயாசம் இருக்குல்ல, அந்த பாயாசம் மீன்ஸ் அந்த கொழுக்கட்டை எடுத்துகிட்டு அந்த மிச்சம் பாயாசம் மாதிரி இருக்கும்ல, அது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். சரிங்களா, அது கூட நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பிடிச்ச மாதிரி. அந்த கன்சிஸ்டன்சி கூட கரெக்டாக இருக்கும், அந்த பால் கொழுக்கட்டையோட கன்சிஸ்டன்சி. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு நம்மளோட அந்த ஃபுல் சாஸே. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் அளவு, ஒரு பெரிய கிளாஸில் பால், தண்ணி கலக்காத பட் பாயில் ஆன பாலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, பால் நம்ம ஊற்றினதும் அந்த வெல்லமும் பாலும் சேர்ந்து தெரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்னதாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வேறு வழி கிடையாது. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் வரும். ஸோ ஆனாலும் இப்படி தான் செய்யணும் இந்த ப்ரொசீஜருக்கு. ஸோ அதனால் ஊற்றி நல்லா உடனே கைவிடாமல் பெரிய பெரிய கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் உடனே நம்ம மிக்ஸ் பண்ணால் சின்ன சின்னதாக இருக்கும். பட் தெரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் நம்ம பேக்கெட் பால் ஊற்றினா. ஸோ பால் ஊற்றிட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க.
வெல்லம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால உடனே வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இந்த மாவு கூட இருக்குல்ல, அரிசி மாவுக்கும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம கரைச்சி ஊற்றினதுனால. அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுக்காது, அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும். ஸோ அட் லாஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி வெல்லம், தேங்காய் பால் இந்த மாதிரி நல்ல பொருளை வச்சு நம்ம கொடுக்கலாம். இது செகண்ட் வந்து அந்த தேங்காய் துருவல் போடுற வரைக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரொசீஜர். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காய் பாலை வந்து இப்போ நான் ஊற்றிட்டேன். இது வந்து தெரியாது. நம்ம பேக்கெட் பால் ஊற்றும் போது அது தெரிஞ்சிரும். அந்த சாஸ் எடுத்து நமக்கு குடிக்கும் போது வந்து பிடிக்காது, தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பட் இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றி கலரிக்கணும். இப்போ அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. ஆனாக இருந்ததுன்னா இதுவும் தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து திரையிற ப்ராப்ளம் இருக்காது. இது இன்ஃபேக்ட் அந்த பாலில் செய்கிறத விட தேங்காய் பாலில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சூப் மாதிரி இருக்குல்ல, அந்த சாஸ் அதை குடிக்க கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வெறும் தேங்காய் பாலும் ஜாகரி வெல்லம் தான் இருக்குது. அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். பட் தேங்காய் பால் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.